ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேச இருக்கிற உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்கள் வார்த்தையாகிய தேவனே, நீர் தந்த கிறிஸ்துவின் ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் திரியேகனே, இந்த பாக்கியத்தை எங்களுக்கு அருளி செய்வீராக. கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே, தகப்பனே, மெய் பாதம் பணிந்து அழைக்கிறோம். வருவீராக பொறுப்படுத்து கொள்ளும். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் ஏற்கூடாதவும் புறம்பானவைகளும் ஆண்டவரே ஒன்று கூட ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. கர்த்தாவே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் உம்முடைய தயவும் உம்முடைய பேரன்பும் வல்லமையும் பலனும் ஆண்டவரே உம்முடைய அக்கினியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளை யாவரையும் ஆண்டு கொள்வதாக. லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக. நீர் மட்டுமே பேசும் திரியேக தேவனே, எங்கள் அல்லேலூயா யெகோவா தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 45 நிமிடம் கர்த்தருடைய கிருபையினாலே செய்தி ஆவியானவராலே கொடுக்கப்படும். விழித்திருங்க, விழிப்பா இருங்க. ஸ்தோத்திர பலியிலேயே நீங்கள் உறங்குவீர்கள் என்றால், ஸ்தோத்திர பலியிலே தள்ளாடுவீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதில் எப்படி நிற்கிறீர்களோ எனக்கு தெரியல. சற்று நேரம் நம் விழிப்பாக இருந்தால் நம் எல்லோருக்கும் நல்லது. அவ்வளோதான். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம், கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம், கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம். சாதாரணமாக ஒருத்தர் ஒரு கடையை வாடகைக்கு விடுறாங்க. யாரோ ஒருத்தர் கடையை வாடகைக்கு விடுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் என்னென்ன விதத்தில் தான் அந்த வாடகைக்கு வர்றவங்க வரணும். வேறு விதத்தில் யாரும் வந்துடக்கூடாது. ஏனென்றால் அது கடைக்கு சேதாரம் ஆயிரும். அது நமக்கு நல்லதில்லை. அங்கு வசிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. பல விதத்தில் மனதில் எண்ணங்களை வைத்து அதில் ஒரு பிடிவாதமாக இருந்து கர்த்தர் அவருக்கு ஏற்ற ஒருவரை கொண்டு வர வேண்டும். வாடகைக்கு வர வேண்டிய நபரை கர்த்தர் சரியானபடி நடத்தி கொண்டு வரணும். சற்று காலங்கள் அதிகமாகுது, ஆனாலும் கூட கர்த்தர் அதை கொண்டு வரணும். யாரோ ஒருவர் வந்தால் போதும் என்று நினைத்திருந்தால் எப்பொழுதோ வந்திருப்பார்கள். அப்படி இல்லாதபடி கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பிடிவாதத்தில் இருந்து கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு நல்ல ஆட்களை தரணும் என்று காத்திருக்கிற அந்த காத்திருக்குதலுக்கு கர்த்தர் பலனை கிடைக்கும்படி செய்வார். அது மெய்யாகவே கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு நல்லாவே தெரிய வரும். கர்த்தர் தான் கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி போகிறதெல்லாம் அவர்களுடையதல்ல. ஆனால் கொடுக்கறத எல்லாம் வாங்கி போகும்படியாய் செய்கிற சதிகளும் இருக்குது. மனதை மாற்றி செய்கிற சதிகளும் இருக்குது. அதை கர்த்தர் அழித்து அதை நிலைக்க பண்ணுவார். அதை உறுதிப்படுத்திடுவார். அது தற்செயலாக நடந்த ஒரு தவறு என்று உணரும்படி செய்து அதை வாய்க்கும்படி செய்வார். கர்த்தருக்கேற்ற பிடிவாதம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வேளையில் அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டாயம் கொண்டு வரும். ஆசீர்வாதம் என்பது கர்த்தரிடத்தில் தான் இருக்குதே தவிர வேறு யாரிடத்திலும் கிடையாது. வேறே எந்த தேவர்களிடத்திலும், தேவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற தேவர்களிடத்திலும் கிடையாது, மனுஷனிடத்திலும் கிடையாது. 5 நிமிடம் கூட ஆகலை. பிடித்திருங்க, கவனமாக கேளுங்க. கேட்டால் நமக்கு நல்லது. யோபின் புஸ்தகத்தில் தான் பார்த்துக்கிட்டு கர்த்தருடைய கிருபையில் பார்த்துட்டு வரோம். சாத்தான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து
யாரை விழுங்கலாமோ என்று யாரையோ விழுங்கிறதுக்கு அவன் போல யார் கர்த்தருடைய வழியில் அவருக்கு பிரியமாக நடக்கிறாங்க என்று பார்த்தால் ஒருவர் தான் இருக்கிறார். கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவராக, கர்த்தருடைய நற்சாட்சியை பெற்றவராக இந்த பூமியில் ஒருத்தர் தான் இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் 5000 சில்லற ஆண்டுகளுக்கு முன்பு, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யோபு. கர்த்தருடைய தாசனாகிய யோபு. அவன் வீட்டுக்கு தான் வரான் சாத்தான். அவன் வீட்டை தான் கண்ணமிடுறான். பூமி எவ்வளோ பெருசு, அதை சுற்றி வரான். விழுந்து போன சத்துரு சுற்றி வரான். வேறு பூமியில் வேறு மனுஷரே இல்லையா? வேறு வாசஸ்தலமே இல்லையா? வேறு குடும்பமே இல்லையா? அங்கே தான் வரான். அது தேவனுடைய குடும்பம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் வேலியடித்து காக்கிற ஒரு இருப்பிடம். அங்கே வரான். யோபு ஒருத்தர் தான் இந்த பூமியிலேயே கர்த்தருடைய நற்சாட்சி பெற்ற ஒரு தாசனாய். கோடிக்கணக்கான ஜனம் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. அதில் அவர் ஒருத்தர் தான். அவன் அவன் பார்க்குறான், நோட்டமிடுறான், கண்ணமிடுறான், திட்டமிடுறான், யோசிக்கிறான், செயலாற்றும்படி கர்த்தரை நோக்கி வரப்போகிறான். எந்த இடத்துல தேவனை சந்திக்கணுமோ அந்த இடத்துல வந்து சந்தித்து பேசணும் என்று அவன் வர இருக்கிறான், வந்துகிட்டு இருக்கிறான் என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? கர்த்தருடைய கண்களி ஜுவாலை போன்ற அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இப்படி ஒன்று ஆரம்பிக்குது. ஆனால் கர்த்தருடைய தாசனாகிய யோபுக்கு அது தெரியாது. இப்படி சாத்தான் வந்திருக்கிறான். சுற்றி வந்தவன் வீட்டை சுற்றி வரான், வீட்டை கண்ணமிடுறான், யோபு மேலே கண் வச்சிருக்கிறான். அதை கம்ப்ளீட்டாக யோபை காலி பண்ணணுன்ற பிளானில் வந்திருக்கிறான் என்று யோபுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அவனு கர்த்தரிடத்தில் அவன் நின்று இப்படி வரும்போது கர்த்தர் கேட்குற, நீ எங்கே போகிற, எங்கேருந்து வரான்னு அவர் தான் தெரியுமே. தெரிஞ்சிருந்தாலும் அப்படி கேட்குறாரு. கேட்டால் அவன் இப்படி சொல்கிறார், நீ யோபின் மீது கவனம் வைத்தாயோ என்று 1ஆம் அதிகாரத்திலே கேட்குறார். 8ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்து, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அங்கே தான் இருக்கு, பூமியில் அவனை போல ஒருத்தரும் இல்லை. பூமியில் ஒருத்தரும் இல்லைன்றார். 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 3ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவன். முதல் அதிகாரத்தில் எல்லாம் அடித்து நொறுக்கி அவன் பிள்ளைங்க முதல் கொண்டு மொத்தமும் காலி. அப்படி காலியான முதல் அதிகாரத்தில் அவன் காலி பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறார், அவரை குறித்து, யோபை குறித்து கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. 1ஆம் அதிகாரம் முடியறதுக்குள்ளே இவன் எல்லாம் அவன் கர்த்தர்கிட்ட இருந்து உத்தரவை வாங்கிக்கிட்டு ஏகபோக சந்தோஷத்தில் போகிறான். நிச்சயமாக யோபு விழுந்துருவான், தேவனை மறுதளிப்பான், கண்டிப்பாக தூஷிப்பான் தேவனை. சாத்தானுக்கு தேவை, தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை தூஷிக்கணும், சொல்லிட்டு. மற்ற நம்மளை மாதிரி எல்லாம் அவனுக்கு பூன்னு ஊதிடுவான். அந்த யோபினுடைய தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் வேறு லெவலு. மனுஷன்தான் அவரும் தேவன் சிருஷ்டித்த நம்மை போல ஒரு மனிதர் தான். ஆனால் தேவனோடு சஞ்சரித்த மனிதர், தேவனோடு கூட சஞ்சரித்த தேவ மனிதர். அதில் கடைசியில் அந்த அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, இவைகள் எல்லாவற்றிலும் 22, யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த சூழ்நிலையிலும் ஒருவர் ஸ்தோத்திர பலி சொல்லக்கூடுமான். இப்போ நம்ம ஸ்தோத்திர பலி சொல்கிறது வேறு, ஆனால் யோபு சொன்ன ஸ்தோத்திரம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஸ்தோத்திரம். மூணு நடந்தால் நன்மை நடந்தால் ஸ்தோத்திரம்ன்றோம், இப்போ கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிட்டா ஸ்தோத்திரம்போம். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து பண்ணுகிற ஸ்தோத்திரம் வேறு. தாங்க முடியாத ஒரு இழப்பு, பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக காலி, தன்னுடைய குடும்பம் கம்ப்ளீட்டாக, மனைவியை தவிர எல்லாம் காலி.
அந்த சூழ்நிலையிலும், தரமட்டமான சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்த யோபு. நமக்காகத்தானே எழுதி வச்சிருக்கிறாரு, நமக்காக தானே எழுதி வச்சிருக்கிறாரு, நமக்காக தானே எழுதி வச்சிருக்கிறாரு. இவ்வளோ உனக்கு செஞ்சிட்டாரே அந்த தேவன், அந்த தேவனை நீ இன்னுமா ஸ்தோத்திரம் பண்ணுற, இன்னுமா அவரை நோக்கி கூப்பிட்டு அழுவுற. உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா? அந்த அம்மா திட்டுன்னு கொத்தி எடுத்திருப்பாங்க. ஏன்னா யோபு மனைவி பாவம் செய்யாதவர்கள். யோபின் மனைவி பாவமே செய்யாத மக, பாவம் செய்யவே செய்யாத மக. யோபை விட உத்தமி அவங்க, யோபை விட உத்தமி. இல்லைன்னா சாத்தான் கேட்டிருப்பானே, யோபின் கர்த்தரே கேட்டிருப்பாரு, யோபின் மனைவி மீது கவனம் வைத்தாயோ? யோபை தவிர்த்துட்டு கேட்டிருக்கலாமே, யோபை விட்டுட்டு யோபின் மனைவி மீது கவனம் வைத்து அவன் என்ன சொல்வான்? அது மேலே நான் ஏன் கவனம் வைக்கணும்? அதான் என் கட்சியில் இருக்க, அது ஏன் நான் என் பேங்க்கில் இருக்குது, என் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது, அதையா நான் சொல்லிட்டு. யோபுக்கு மனைவி தான், சாத்தானுக்கு மனைவி இல்லை, யோபுக்கு மனைவி தான். ஆனால் சாத்தானுக்கு மகளா என் பாக்கெட்டில் அது இருக்குது. அவன் மகளாவா பாவிப்பான்? கிடையாது, யாரையுமே விட்டு வைக்க மாட்டான். அப்போ அதை பற்றி எனக்கு ஒரு மேட்ரே ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது என்ன சார். அப்பால இப்போ சாத்தானு அது சொல்ல போகிறதே கிடையாது. அப்போது அவரை எவ்வளவு நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை காலங்கள் என்று நமக்கு தெரியாது, ஓட்டு பிழிஞ்சு எடுத்திருப்பா இந்த அம்மா, ஓட்டு பிழிஞ்சு. இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சும் அவர் தேவனை தூஷிக்கலை. 2ஆம் அதிகாரத்தில் சாத்தான் தேவனிடத்தில் வந்து கேட்குறான், உடம்பை தொடணும், உயிர் மேலே மட்டும் கை வைக்காத, உடம்பை கை வைத்து. நமக்கு நோக்காடுகள், உடம்பு வலிகள், தாங்க முடியாத தலைவலிகள் அநேக வருஷங்களாக இருந்தால் நம்ம எதை விரும்புவோம்? மரணத்தை தான் விரும்புவார்கள். இவனுக்கு குணமாகலை, இதுக்கு எதுக்கு இனி உயிரோட இருக்கணும்? எல்லாம் வைத்தியமும் பண்ணி பார்த்தாச்சு, ஏசப்பா கிட்ட கேட்டு பார்த்தேன், சுகம் கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் என்ன செய்யலாம்? போகலாம், அதில் போகலாம் அப்படின்னு நினைக்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் இல்லையா? அப்படி சொல்கிற உலகத்தில் தானே வாழ்கிறோம். ஆனால் யோபுக்கு இருந்தது, சரீரம் முழுவதும் கெட்டு போயிடுச்சு, சரீரம் முழுவதும் கெட்டு நாறுது. எந்த பாவமும் செய்யாதவர், எந்த அக்கிரமும் மீறுதலும் பொல்லாப்பும் செய்யாதவர். அந்த சோதனையில், தேவன் அனுமதித்த சோதனையில் சாத்தான் தொட்டதுனால சரீரம் முழுதும் நாற்றம் அடிக்குது. 1ஆம் அதிகாரத்தில் அது இல்லை, 2ஆம் அதிகாரத்தில் இப்போ அவர் சரீரம் நாற்றம் அடிக்குது. புழுத்துருச்சு. இது புழு புழுத்துட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை சொரிஞ்சுக்கிட்டு கதறாரு. சாம்பலில் உட்கார்ந்துருந்து கதறாரு. வெயில் உஷ்ணம் தாங்க முடியல, எரியுது. மிகப்பெரிய செல்வந்தனாய் இருந்த அவருடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் கடந்து, யாரும் கடந்து போகாத ஒரு சூழ்நிலை. ஏசப்பாவுக்கு அடுத்தது, ஏசப்பா போன மாதிரி யாரும் போயிருக்க முடியாது, அதுக்கு அடுத்து கடந்து போனது போல் அவர் கடந்து போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அந்த அம்மா சொல்லுது. இங்கே 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். 1ஆம் அதிகாரத்தில் சோதனைக்கு உட்படுத்துறதுக்கு முன்னாடி அழிவுக்கு அவனை தவிர, அவன் மனைவியை தவிர அழிவுக்கு ஒப்பு கொடுக்குற நேரத்துலையும் சொல்கிறார், அவனை போல பூமியில் ஒருத்தன் இல்லைன்றார். இப்போ அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகும் கர்த்தர் சொல்கிறார், அவனை போல பூமியில் ஒருத்தனும் இல்லைன்றார். 2ஆம் அதிகாரத்தில் அது இல்லவே இல்லை என்றார். முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதும். யார்? சாத்தான் தேவனை ஏவின போதும். அப்போ தேவன் அனுமதிக்கிற காரியம்னு ஒன்று இருக்குல்ல, நம் தவறுகளிலாலே அனுமதிக்கிறது இன்னொன்று. அதான் சொன்னார் முதல்ல 45 நிமிடம் தான், 45 நிமிடம் கவனமாக இருங்க.
நம்முடைய தவறுகளினாலே அனுமதிக்கிறது ஒரு விதம், தேவன் அனுமதிக்கிறவர் இன்னொரு விதம் ஒன்று இருக்குது, இன்னொரு விதம் என்று இருக்குது என்று. அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். தன் உத்தமத்தில் என்ன செய்கிறான்? நிற்கிறானே என்றார். நான் தோத்துட்டேன்தான், யோபு முன்னாடி தோத்துட்டேன்தான், ஆனாலும் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது, அதில் அவன் கண்டிப்பாக மண்ணை கவ்வான், உங்களை தூஷிப்பான் என்று சொல்லிட்டு தான் சொல்கிறார். 4ஆம் வசனத்தில் பாருங்கள், 4ஆம் வசனத்தில் இருந்து 10ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம், யோபு 2ஆம் அதிகாரம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்போ கூட யார் தொடர்றதுக்கு இல்லை, நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்புகளை தொடும் என்று. நீர் என்றால் கர்த்தரை சொல்கிறான். நீர் உம்முடைய கையை தொடுங்க, உம்முடைய கையை தொடுவீர் என்றால் அவன் உம்முடைய முகத்துக்கு முன்பாக கண்டிப்பாக தூஷிப்பான், கண்டிப்பாக என்ன செய்வான்? தூஷிப்பான் என்று ஆணித்தரமாக சொல்கிறான். 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? கர்த்தர் சொல்றாரு, அவன் உத்தமத்தில் உறுதியா நிற்கிறான்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர், வானாதி வானம் கொள்ளாமல் வீட்டிருக்கிற தேவாதி தேவன் அங்கிருந்து சொல்றாரு, யோபு தன் உத்தமத்தில் நிற்கிறான், உறுதியா நிற்கிறான்றாரு. இங்கே அவர் மனைவி சொல்லுது, அந்த மனைவி சொல்றாங்க, நீர் இன்னுமா உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீர்னு, நீர் இன்னுமா உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரே என்று சொல்லி. நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் தெரியுது. தேவனை தூஷித்தா எல்லாமே பிடுங்கப்பட்டு போயிடும். எல்லாம்னா உலக பிரகாரமாக இல்லை, தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை பிடுங்கப்பட்டு போயிட்டா. நம்முடைய ஜீவன், தேவன் தந்த ஜீவன் காற்றுல கலந்துரும். அதனால் நீ போன்ற எங்க செத்து போ, நீ சாகாமல் இப்படி கடந்து தேவனே தேவனே நான் அநியாயமாய் தண்டிக்கப்பட்டுட்டேனே, அநியாயமாக நான் நஷ்டப்பட்டுட்டேனே, நான் அநியாயமாக அப்படி ஆயிட்டேனே, நான் தவறு செய்யலையே, தப்பு செய்யலையே, பாவம் செய்யலையேன்றீர். ஆனால் நீர் எல்லாம் செய்த ஆள் இல்லைன்னா தேவன் எவ்வளவு பெரிய தண்டனையை அனுமதிப்பாரா? பூமியில் எவருக்கும் நடக்காத எவ்வளோ பெரிய அழிவை விடுவாரா? பிள்ளைங்கள் எல்லாம் செத்து போவாங்களா? சொத்து பத்து அத்தனையும் அழிஞ்சு போகுமா? இவ்வளோ பெரிய தூஷணத்துக்கும் அவமானத்துக்கு ஆளாவீரா? உங்களுடைய சரீரம் இப்படி கெட்டு போகுமா? எங்கேயாவது நீர் கெட்டு போனாதான் அந்த சரீரம் இப்படியெல்லாம் கெட்டு போகுமா? இங்கே நம்ம வசிக்கிற இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், அப்படி யாராவது இருக்காங்களா? இல்லவே இல்லை. நீர் தேவனுக்கு விரோதமாய் செய்து விட்டீர் என்று சொல்லுகிறார்கள். அப்போ தூசி என்று விடும் என்று. 10ஆம் வசனம். அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இதுதான் போன வாரம் பார்த்தோம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்ன வார்த்தையோடு தான் கடந்த வாரம் நின்னது. இப்பொழுது யோபு 19ஆம் அதிகாரம். யோபு 19ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 13ஆம் வசனத்தில் இருந்து எப்படி கதறார் பாருங்க. 13ஆம் வசனத்தில் இருந்து, என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். எப்படி சொல்றார் பாருங்க. என் சகோதரர் என்னை விட்டு தூரப்படுத்தினார். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள். வாசிங்க அடுத்தது. அப்படி வாசிங்க. என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். பாருங்க, ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் அவரிடத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ கடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ள, ஒரு இருளான சூழ்நிலைக்குள்ள கடந்து போறாரு. அவருடைய கையில் ஆண்டாண்டு காலமாய் சம்பளம் வாங்கி குடும்பமாய் சாப்பிட்டு கொண்ட வேலைக்காரர்களை கூப்பிட்றாரு. அவன் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்கிறான். என்னன்னு கேட்க மாட்டாங்கிறான். உத்தரவு கூடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் வாயினால் அவனை நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? கெஞ்சி கூப்பிட வேண்டியதா இருக்குது. என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு நேரம் ஐயா கூப்பிடுறாருன்னு சொன்னா அல்லறி அடிச்சுக்கிட்டு கட்டன்னு ஓடி வந்தவனுங்க இன்றைக்கு கெஞ்சி என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கூப்பிட வேண்டியதா இருக்கு. அவ்வளவு தலைக்குனிவும் அவமானமும். 17, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. பாருங்க, அவர் மனைவியை குறித்து சொல்றாரு. என் சுவாசம், என் மூச்சு, அவர் விடுற மூச்சு அவர் மனைவிக்கு என்னவா இருக்கான்? வேற மாதிரி இருக்கான். என்ன மாதிரி இருக்கு? வேற மாதிரி இருக்கான். வேற மாதிரி வேறுபட்டு இருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன். அந்த 10 பிள்ளைகளை இழந்துட்டேனேன்னு அழுகுறாரு. 10 பிள்ளைகளை இழந்துட்டேனேன்னு அழுகுறாரு. 18, சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். சின்ன பசங்க கூட என்னை அசட்டை பண்றானுங்க. சின்ன பசங்க கூட என்ன செய்யறானுங்க? அசட்டை பண்றானுங்க. நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. சொல்றார் பாருங்க, அவர் உடம்பு எப்படி இருக்குன்னு. என் எலும்புகள் என் தோலோட, எலும்பும் தோலும் இருக்கு, அவ்வளோதான். சதை என்பது எதுவுமே கிடையாது. உடம்புல சதை என்ற இடமே இல்லை. என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. 21, என் சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன். என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறது என்ன? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமாம், இப்போ சொல்கிறார் பாருங்க. இவ்வளவும் சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு, நீங்களும் நானும் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார். மீட்பர்னா யார் தெரியும்ல? ஏசப்பா. என் மீட்பர்
உயிரோடு கூட தான் இருக்கிறார். கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவ்வளோ ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய ஆவியில் நிறைஞ்சிருக்கார், தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கிறார். அதில் கர்த்தர் வந்து பூமியில் வந்து நிற்கிறத அவர் சொல்கிறார். எந்த சூழ்நிலையில்? எல்லாவற்றையும் உலகத்தில் அவர் வாழக்கூடியது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்த சூழ்நிலையில், அழியாத ஐஸ்வர்யமாகிய பிள்ளைகளையும் இழந்த சூழ்நிலை, அத்தனை பிள்ளைகளையும் இழந்த சூழ்நிலையில், சரீர சுகம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் இழந்த, மானம் மரியாதை கௌரவம் ஒன்றும் கூட கிடையாது, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் உயிர் மட்டும்தான் இருக்குது. அந்த உடம்புக்குள்ளே கொஞ்சம் உயிர் மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனுதினமும் பரியாசமும் ஏளனமும் கிண்டலும் கேலியுமாய் கொடிய அவமானத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிவேன்றார். கன்ஃபார்மாக சொல்கிறார், நான் அறிவேன், நான் அறிந்திருக்கிறேன். 26. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். சொல்றாரு, அவரை அறிந்திருக்கிறேன், நிற்பார் என்று, அவரை பார்ப்பேன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் என்ன தெரியும்? பைத்தியக்காரன் யோபு ஒரு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. எல்லாம் இழந்ததுனால புத்தி பேதலிச்சு, மூளை செதறி எல்லாம் போய், ஆமாம் சிலர் சொல்லியிருப்பாங்க, கொழுப்பு இன்னும் அடங்கலை, இவ்வளவு இருந்தும் கொழுப்பு இன்னும் அடங்கலை, தேவன் அவனோடு கூட தான் இருக்கிறதாகவும், தேவன் நான் நடத்துகிற வழியில் இருக்கிறதாகவும், அந்த பாதையில் இருக்கிறதாகவும், சூழ்நிலையில் தேவன் இருக்கிறதாகவும் அவன் பிதற்றுக்கு அளவே இல்லை. அவன் கர்த்தர் பெயரை சொல்லுகிறானே, தேவனுடைய பெயரை சொல்லுகிறானே, முன்னிறுத்துகிறானே, அறிக்கை பண்ணுகிறானே என்று துப்புகிறவர்கள் கட்டாயம் நிறைய இருந்திருப்பார்கள். அவரை நானே பார்ப்பேன். 27. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். நான் தான் அவரை பார்ப்பேன், என் கண்ணு தான் அவரை பார்க்கும், என் கண்ணு தான் அவரை பார்க்கும் என்று. இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமாம், இதனால நான் சோர்ந்து போகிறேன். அது இன்னும் நடக்கலையே, அது இன்னும் நடக்கலையே, இன்னும் அது வாக்கிலேயே என்று சொல்லி 23ஆம் அதிகாரம் 1-16. யோபு பிரதியுத்தரமாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடே வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். சொல்றாரு பாருங்க யோபு, இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு முரட்டத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கல என் வாதைகள் அதிகமாய் கடினமாய் இருக்குது, நான் அவரை எங்கு கண்டு சந்திக்கலாம்? ஏசப்பாவை கேட்குறாரு, எங்கே சந்திக்கலாம் அவரை, எங்கே சந்திக்கலாம்? தேடுறேன் அவரை, தேடுறேன், இங்கே தேடுறேன், அங்கே தேடுறேன், இங்கே தேடுறேன், ஆனால் இருக்கிறார், ஆனால் தெரிய மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? தெரிய மாட்டேங்கிறார். அவரை பார்த்தா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன், எல்லாத்தையும் நிரப்புவேன். என்ன அவர் என்னோடு அவருடைய வல்லமையோடு வந்து என்னோட வழக்காட மாட்டார். அப்படி செய்யாமல் என் மேலே கட்டாயம் எனக்கு தயை வைப்பார். ஆனால் நான் அவரை பார்க்க முடியலையே. அவரை காண்பேன்று விசுவாசிக்கிறேன், அவர் பூமியின் மேலே நிற்பார் என்று நான் நம்புகிறேன், நான் அறிக்கை பண்ணுறேன். ஆனால் அவரை தேடுறேன், அனுதினமும் போடுறேன், பகலிலும் இரவிலும் அவரை தேடுறேன், காணலை. 7ஆம் வசனம் பாருங்க. அங்கே சன்மார்க்கன் அவரோடே வழக்காடலாம், அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்புவித்து கொள்வேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை,
பின்னாக போனாலும் அவரை காணேன். அவரை தேடுறேன் 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 தேடுறேன், இது தேடிக்கிட்டே இருக்கிறேன், அவரை எங்கல்ல காணவே இல்லை. இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஒளிஞ்சிருக்கிறாரு, என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு, என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு. நான் அப்பாவை தேடுறேன், பார்த்துட்டேன்னா போதும் நல்லாயிடுவேன் நல்லாயிடுவேன். ஆனால் அவர் ஏனோ பார்க்காம இருக்கிறார். 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். கர்த்தருக்கேற்ற பிடிவாதம், கர்த்தருக்கேற்ற பிடிவாதம். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அப்போ எத்தனை விழிப்புள்ளவராய், எத்தனை ஜாக்கிரதை உள்ளவராய், எத்தனை எச்சரிக்கை உள்ளவராய், எத்தனை வாஞ்சை உள்ளவராய் இருப்பார். நம்ம இங்கே கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க, கவனமாக கேளுங்க. அதுக்கு பிறகு பிடிச்சிக்கிறாங்களோ நிற்கிறாங்களோ நிற்கலையோ அவங்களாச்சு கர்த்தராச்சு. ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு, அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு, அதுவும் வார்த்தை தான், கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாக அதை வாங்கிக்கிட்டேன், அதை வாங்கி காத்துக்கிட்டேன், அதை வாங்கி காத்துக்கிட்டேன். எந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு? இந்த மகா கொடுமையான சூழ்நிலையில் சொல்கிறார். மகா கொடுமையான சூழ்நிலை. இவன் செத்து போகலாமே, இவ்வளோ நாரிக்கிட்டு கிடக்கிறான், எப்படி இருந்தவன், அப்போ எவ்வளவு இருமார்ப்பா பெருமையாக பேசிக்கிட்டு எவ்வளவு ஆணவம் அகம்பாவத்தோடு நடந்திருப்பான் இல்லையா, இருந்திருப்பான். மறைவான இடங்களில் எவ்வளோ பாவங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் செய்திருப்பான், கொலைபாதங்கள் பண்ணியிருப்பான், யாரை கொள்ளையிட்டானோ அப்படின்னு சொல்லி என்னென்ன பேசணுமோ அத்தனையும் ஜனங்கள் கொட்டி அவனிடத்தில் நன்மை பெற்றவர்கள், அவனிடத்தில் வாங்கி தின்னவர்கள், அவனோடு இருந்தவர்கள், போனவர்கள் அத்தனை பேரும் துப்புன்னு துப்புன சூழ்நிலையிலும் அவர் சொல்கிறார் 13ஆம் வசனத்தில், அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரோவென்றால் யாரு? கர்த்தராகிய தேவன். அவர் என்னவா இருக்கிறாராம்? ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். மறுபடியும் சொல்றார் பாருங்க, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்திருவாரு? நிறைவேற்றிடுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்திருவாரு? நிறைவேற்றிடுவார். சொல்லுவோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அதுக்கு மேல் வசனம், அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். 14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு, ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவர் குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் குறித்து வைத்திருக்கிற நன்மையான ஈவுகள் ஏராளமாக இருக்குது. அவர் என்னை பொன்னாய் விளங்க செய்யும் போது இவைகளெல்லாம் என்னை தேடி வரும். என்னை, அவருடைய பிள்ளைகளை அவரிடத்திலிருந்து அவர் பிள்ளைகளுக்கு தேடி வரும். என்ன வரும்? தேடி வரும். அவரை திட்டுனா வரும்னு சொன்னோம்னா அழிஞ்சிருவோம். அவரை துப்புனோம்னா தவப்பனை மறுதளித்தோம் என்னால் இழந்துடுவோம். அவரை தூஷித்தோமானால் இழந்துடுவோம். 27ஆம் அதிகாரம், யோபு 27, 1 யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று
என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். ஆமாம், பிடிவாதமாய் கர்த்தருக்கேற்ற பிடிவாதத்தில் நிற்கிறார். என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகவே விலகேன். 6, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஆமென். யோபு 42ஆம் அதிகாரம் 1 அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. சொல்றாருல, காண்பேன் காண்பேன் பார்ப்பேன், காண்பேன் பார்ப்பேன், காண்பேன் பார்ப்பேன்னார்ல. நான் தேடினேன், இங்கே இல்லை அங்கே இல்லை, பின்னாடி தேடினேன், முன்னாடி தேடினேன், அங்கே தேடினேன், என் அப்பாவை காணலையே காணலையே காணலையேன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? நான் பார்க்குறேன்றார். இப்போ நான் பார்க்குறேன்றார். 6ஆம் வசனம். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். பாருங்க, மனஸ்தாபம் படுகிறேன் என்றார். என்ன சொல்லிட்டு தான் பாருங்க 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முந்தின வார்த்தை 9ஆம் வசனத்தில் பின்பகுதி, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு கர்த்தர் முகத்தை பார்க்கணும்னு தேடினார். இல்லை, இப்போ கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்துட்டார். பார்த்த மாத்திரத்தில் சிறையிருப்பு திரும்பிற்று. சிறையிருப்பு திரும்பினது. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கர்த்தருடைய முக தரிசனத்தினாலே சிறையிருப்புகள் கர்த்தருடைய நாமத்தினாலே திரும்புவதாக. யோபு இருந்தது போல உத்தமர்களாக நடக்கலை. யோபு பாவம் செய்யாதவர். நம் பாவம் செய்தவர்கள், மீறினவர்கள், துரோகம் செய்தவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டு கிருபையாய் தப்பிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு தேவ சமூகத்திலே காக்கப்படுகிறார்கள். தேவ சமூகத்திலே காக்கப்படுகிறோம். ஆனால் யோபு அப்படி நாம் செய்தது போல் அல்ல. அவர் பாவம் செய்யாத ஒரு மகன், மீறாத ஒரு மகன், தப்பு செய்யாத ஒரு மகன், தப்பு செய்யாத ஒரு மகன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டிப்பாய் தேவன் அவனுக்கு தந்தார். ஆயுசு காலத்தை 3 மடங்காய் கூட்டி கொடுத்துட்டார். அவர் என்ன வயதில் அந்த நேரத்தில் சந்தித்தாரோ, 80 வயசில் அந்த பிரச்சனையை சந்தித்தாரோ, அதிலிருந்து அப்படியே கூட்டி கொடுத்துட்டார். அப்படியே 3 மடங்காய் ஆயுசின் வருஷங்களை 3 மடங்காக கூட்டி கொடுத்துட்டார். பிள்ளைகளையும் அப்படியே கொடுத்துட்டார். பிள்ளைகளையும் 10 பிள்ளைகளையும் திரும்ப கொடுத்துட்டார். முன்னே இருந்த ஆடு மாடுகளை காட்டிலும் பல மடங்கு திரும்ப கொடுத்துட்டார். எல்லாவற்றையும் டபுள் டபுளாக கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு இப்போ என்ன யோசித்திருப்பான்? ஏன்டா கை வச்சோம், முன்னே இருந்தபடியே இருந்திருக்கலாமே அவன். இப்போ அதை விட அவனுக்கு என்ன செஞ்சிட்டார்? எல்லாத்தையுமே கூடி அவனை ட்ரை பண்ணது வேஸ்ட்டாக போச்சே. அதுக்கு பதிலாக வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணியிருக்கலான்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க. வேறு யாருமே இல்லையா அப்போ அவன் ட்ரை பண்ணுறதுக்கு? எல்லாமே அவன் பாக்கெட்டில் இருக்காங்களே. எங்கே ட்ரை பண்ணுறது? அவன் எங்கே
ட்ரை பண்ணுறது. இப்போ அவன் அநேகரை ட்ரை பண்ணிக்கிட்டு தானே இருப்பான், அநேகரை டார்கெட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறான் முதல்ல. ஆனாலும் நாம் அவனில் அழிந்து விழுந்து அழிந்து போகாமல் இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை, ஆண்டவருடைய சுத்த கிருபை. கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதத்தில் யோபு நிலைத்து நின்று சாத்தான் தோத்து போகும்படி செய்து, கர்த்தர் யோபின் மேலே வைத்த நம்பிக்கையை அவன் மனம் நிறைவாகும்படி, தகப்பனுடைய மனது நிறைவாகும்படி செய்தான். கர்த்தர் சந்தோஷப்படும்படி செய்து கர்த்தருடைய நாமம் யோபின் மூலமாய் மகா மகிமைப்பட்டது. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை சகல இடுக்கண்களிலிருந்தும் உபத்திரவங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் சகல அத்தனை கடன் தொல்லையிலிருந்தும் முற்றிலுமாய் சகல பிரச்சனைகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் மன உளைச்சல்களிலிருந்தும் இல்லாமையிலிருந்தும் தேவன் முற்றிலுமாய் மீட்டு விடுவித்து தம்முடைய நாமத்தை நம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துவாராக, மகா மகிமைப்படுத்துவாராக. நாம் கர்த்தரில் நிலைத்திருப்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக, நாம் கர்த்தரோடு கூட இருப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, நீர் தெய்வீகமாய் இந்த நாளிலே ஆண்டவரே பலனற்றவர்களாகிய எங்களுக்கு உம்முடைய கிருபையின் பலனையும் சத்துவத்தையும் தைரியத்தையும் மன தைரியத்தையும் தந்து உத்வேகத்தையும் தந்து திடமாய் நின்று ஆண்டவரே இந்த நாளின் உம்முடைய ஊழியங்கள் நடைபெறும்படி, உம்முடைய ஆராதனைகள் நடைபெறும்படி, உம்முடைய பரிசுத்த நாமம் மகா மகிமைப்படும்படி, உம்முடைய சத்திய வசனம் கடந்து செல்லும்படி, உம்முடைய சுவிசேஷம் கடந்து செல்லும்படி நீர் செய்த மகா பாக்கியத்துக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிட்ட எல்லா கூப்பிடுதலுக்கும் இறங்கி மனதுருகி இறங்கி வந்து எங்களுக்கா யாவையும் நீர் செய்து முடித்தீர் என்று நாங்கள் விடியற்கால வெளுப்பை காண, மத்தியான பட்ட பகலின் வெளிச்சத்தை காண, அல்லேலூயா காலை அருணோதயத்தை காண, ஆண்டவரே நீதியின் சூரியனாகி உம்முடைய தெய்வீக வெளிச்சத்தை காண, உம்முடைய திருமுக ஒளியின் வெளிச்சத்திலே நாங்கள் எங்கள் சிறையிருப்புகள் திரும்ப, ஆண்டவரே தெற்கெத்திய வெள்ளம் போல் உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களிலே கடந்து வர, உம்முடைய வேலை கடந்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆராதனையிலே பங்கு பெற்ற, லைவிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நன்மை செய்யும், தேவைகளை நிறைவாய் சந்தியும். ஆண்டவரே ஒருவரையும் கைவிட்டுடாதபடி சந்தியும், ஒருவரையும் சத்துருவின் விருப்பத்துக்கும் சர்பத்துக்கும் சர்பத்தின் மனிதர்களுக்கும் கொடூரர்களுக்கும் ராட்சதர்களுக்கும் ராட்சதிகளுக்கும் அகங்காரிகளுக்கும் அகங்காரக்காரர்களுக்கும் ஆண்டவரே கண்ணமிடுகிறவர்களுக்கும் கொலைபாதகர்களுக்கும் ஆண்டவரே ஒருபோதும் ஒப்புக்கூடாதபடி எல்லாவற்றிலும் தப்புவித்து காத்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி கிருபை செய்யும். உம்முடைய கல்வாரி இரத்தத்திலே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.